ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் தாத்தா கிட்ட ஃபோன் பேசிட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ தாத்தாவுக்கு பிபி அதிகமாகி லோ ப்ரெஷர் ஆகி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக பேசுகிறாங்க. அதை பார்க்குற காவேரி வந்து என்னால் தானே நீங்கள் தாத்தாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் சரி காவேரியும் சரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எமோஷனலாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசுகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல ரொம்ப லென்த்தியா ரெண்டு பேரும் பேசி எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசமா இருக்காங்க அப்படிங்கிறதும், ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வந்து எந்த அளவுக்கு அதாவது ரொம்ப வந்து அந்த கவலையோட இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இப்படியாவே ஒரு பாதி எபிசோடுக்கு மேலே நம்ம டேரக்டர் ஓட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டேரக்டர்கிட்ட என்னன்னு தெரியல, சரக்கு இல்லையாட்டிருக்கு, கதை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சு அவங்க கதையை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் ஃபன் மூமெண்ட் தான். வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா காவேரி, கங்கா, குமரன் உட்காந்துருக்காங்க. வெளியில் பார்த்தா வாக்கிங் போயிட்டு இப்போ விஜயும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா சாரதாவும் வராங்க. சாரதா காலில் ஷூலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குழந்தை ஸ்கேன் பண்ண போகணும், 5வது மாதம் ஸ்கேனிங் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. உடனே கங்கா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம அப்பாயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு பேசும்போது கங்கா தான் ஆரம்பத்துலேருந்தே இப்போ நம்ம டேரக்டர் திடீர்னு கங்கா வில்லி ஆக்கி விட்ருக்காங்கல்ல, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இடக்கு முடக்கு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சம்மதிச்சிடுறாங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் விஜயோட முகமே ஒரு மாதிரி மாறிடுது. அதை கவனிக்கிற சாரதா அடுத்து வந்து விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் தயங்கி இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து ஒரு விஷயத்தை கவலையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காவேரிக்கு வந்து அந்த அதாவது அம்மா போட்டுருந்துச்சில்ல, அந்த சிக்கன் பாக்ஸ் வந்துருந்துச்சில்ல, அந்த நேரத்தில் வந்து டாக்டர் வந்து குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ ஸ்கேன் பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம் வருமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரதா விஜய்க்கு வந்து ரொம்பவுமே சமாதானம் சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் விஜய் வந்து ரொம்பவுமே பயப்படுறாரு. அப்போ வந்து சாரதா இருந்துட்டு ஏற்கனவே உங்களுக்குள்ளாரெல்லாம் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து இப்போ ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க, மறுபடியும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு சமாதானம் சொல்லி விஜய் அங்கேருந்து அமுச்சு வச்சுட்டு இப்போ சாரதா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே சீரியலில் ஹைலைட் வரணும் அப்படின்னா கோர்ட்டு சீனு, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆக்சிடென்ட், ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்னு கொண்டு போவாங்க, இல்லாட்டி சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவைஷனெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போவாங்க. அதனால் இப்படி வேண்டுதல் அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நமக்கு டெய்லியுமே விஜய் காவேரியை காட்டினாவே போதும், பார்க்கலாம் எப்படி நடக்குது ஸ்டோரி அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.